வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். சில நாட்களாக என்னால் யூடியூப் சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல. இதுக்கான காரணம் வந்து என்னோடய டெஸ்ட் கிச்சனில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது கையில் எண்ணெய் தெரிச்சு ஒரு சிவியர் பேர்ன் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. அதனால் மறுபடியும் என்னுடைய வீடியோஸ் வந்து நான் பழையபடி ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என் கையில் இந்த மாதிரி அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து எனக்காக ப்ரே பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரீட்மெண்ட் ஐடியாஸ் கூட என் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்வுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மயோனைஸ் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். இந்த மயோனைஸ் நான் இன்றைக்கி செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பிரியங்கா பூபாலன் அவங்க என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மயோனைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காக நான் வந்து டெடிகேட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எக் அண்ட் எக்லெஸ் மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக கிளாசிக்கலாக இருக்கட்டும் அல்லது கண்டெம்பரரியாக இருக்கட்டும், மயோனைஸ் வந்து எக் யோக்கு வச்சு தான் செய்வாங்க. ஆனால் எக் யோக் வச்சு செய்யும்போது மயோனைஸ் நல்லா எல்லோவிஷாகவும், அது மட்டும் இல்லாமல் எக்குடைய ரா ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு வந்து எக்கோடைய ரா ஃப்ளேவர் பிடிக்காத காரணத்தினால நம்ம இன்றைக்கி செய்ய போகிற மயோனைஸில் கொஞ்சம் கூட எக்கோடைய ரா ஃப்ளேவரே வராத அளவுக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கான காரணம் வந்து நம்ம வெறும் எக் யோக் வச்சு மட்டும் செய்ய போகிறதில்ல, ஹோல் எக் வச்சு தான் இந்த ப்ரிப்ரேஷன் நம்ம செய்ய போகிறோம். அண்ட் இந்த மாதிரி தான் கமர்ஷியலாக மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக் அண்ட் எக்லெஸ் மயோனைஸ் மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி 4 டெரிவேட்டிவ்ஸும் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து அயோலி, இன்னொன்று டாட்டர் சாஸ், அடுத்து ரஷ்யன் ட்ரெஸ்ஸிங் அண்ட் கடைசியாக தௌசண்ட் ஐலாண்ட். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக் மயோனைஸ் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் நான் வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு, அதன் பிறகு 3 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு, கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவு வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்து இதை நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு வாட்டி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்னோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகி இதில் இருக்க சர்க்கரை வந்து இந்த முட்டையில் வந்து டிசால்வ் ஆகணும். அது வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணதன் பிறகு இதில் 350 ml அளவு சன்ஃப்ளவர் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு சன்ஃப்ளவர் சேர்க்கலாம், இல்லைனா ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த முட்டையை வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா மயோனைஸ் வந்து கர்ல் ஆகிடும். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து இது வந்து நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இது நல்லா திக்காக வரணும். திக்காக வந்ததன் பிறகு நம்ம வந்து மிக்ஸி ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான டேஸ்டியான எக் மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் கூட எக்கோட ஸ்மெல்லே இருக்காது அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்து நம்ம வந்து எக்லெஸ் மயோனைஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வேற ஒரு மிக்சர் ஜாரில் 60 ml அளவு பால் ஊற்றிக்கிறேன். கூடவே 3 டீஸ்பூன் அளவு சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு வெள்ளை மிளகுத்தூள், கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு வாட்டி நான் வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து இந்த பாலில் நல்லா டிசால்வ் ஆனதன் பிறகு இதில் 350 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எக்லெஸ் மயோனைஸ்க்கு நம்ம எண்ணெயை வந்து ஒரே அடியாக சேர்த்துக்கலாம். ஆனால் எக் மயோனைஸ் பொறுத்த வரைக்கும் எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது திக்காகிறதுக்கு, ஜஸ்ட் 1 minute திக்காகிடும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே இந்த மயோனைஸ் வந்து நல்லா திக்காகிடுச்சு. உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் இருக்க கலர் டிஃப்ரென்ஸை காமிக்கிறேன். எக்லெஸ் மயோனைஸ் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது அண்ட் எக் மயோனைஸ் பாருங்கள் லைட் எல்லோவிஷ் கலரில் இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மயோனைஸை பேஸாக வச்சு அயோலி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 50 கிராம் அளவு மயோனைஸ் எடுத்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவு சிறிதாக நறுக்கிய பூண்டு, 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு, அதன் பிறகு 1/2 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை பழத்தோட தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் சிறிதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா இன்க்ரீடியும் சேர்த்து. அவ்வளோதான், ஒரு சூப்பரான அயோலி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டாட்டர் சாஸ். இந்த டாட்டர் சாஸுக்கும் ஒரு கப்பில் நான் வந்து 50 கிராம் அளவு மயோனைஸ் எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு, 1 டீஸ்பூன் அளவு கர்கின்ஸ் அதாவது பிக்கிள்டு குக்கும்பர், 2 டீஸ்பூன் அளவு சிறிதாக நறுக்கிய பூண்டு, 1 டீஸ்பூன் அளவு சிறிதாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேஸ்டியான ஈஸியான டாட்டர் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து நம்ம சைடில் வச்சுப்போம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரஷ்யன் ட்ரெஸ்ஸிங். அதுக்காக ஒரு பவுலில் 50 கிராம் அளவு மைனஸ் எடுத்துக்கிறேன். இதில் சிறிதாக நறுக்கிய கேப்சிகம் 1 ஸ்பூன், சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 1 ஸ்பூன், சிறிதாக நறுக்கிய பூண்டு 1 ஸ்பூன், அப்புறம் கர்கின்ஸோ 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் வேணாம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரஷ்யன் ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம சைடில் வச்சுப்போம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து தௌசண்ட் ஐலாண்டும் ரஷ்யன் ட்ரெஸ்ஸிங்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அதுக்காக ஒரு பவுலில் நான் வந்து 50 கிராம் அளவு மைனஸ் எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு சிறிதாக நறுக்கிய கேப்சிகம், 1 டீஸ்பூன் அளவு சிறிதாக நறுக்கிய வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவு சிறிதாக நறுக்கிய கர்கின் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவு ஹாட் குக்ட் எக் ஒயிட் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஹாட் குக்டு எக் யோக்கை வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு சீவ் பண்ணி சேர்த்துக்கிறேன். என்னடா இவன் இந்த முட்டைக்கருவை வந்து இதில் இப்படி சேர்க்குறானேன்னு பார்க்காதீங்க, டேஸ்ட் வந்து உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி இந்த எக் யோக்கை வந்து நல்லா சீவ் பண்ணி ஆட் பண்ணதன் பிறகு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான தௌசண்ட் ஐலாண்ட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா சாஸையும் எடுத்து அழகாக ஒரு கப்பில் வந்து நம்ம பைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சாஸையும் அழகாக ஒரு பவுலில் பைப் பண்ணதன் பிறகு இதை நம்ம வந்து கார்னிஷும் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான எக்லெஸ் அண்ட் இதை பேஸ் பண்ணி 4 டெரிவேட்டிவ் சாசஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த 4 டெரிவேட்டிவ் சாசஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இன்னும் நிறைய டெரிவேட்டிவ் சாசஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஞ்சர் மயோனைஸ். இதில் வந்து கிரேட்டட் ஒரு ஃபைன்லி சாப் ஜிஞ்சரோட கொஞ்சம் லெமன் ஜூஸ் சால்ட்டை வந்து மைனஸோட சேர்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜிஞ்சர் மயோனைஸ் ரெடி. அதே மாதிரி கரம் மசாலா கூட வந்து கொஞ்சம் சால்ட்டை வந்து மைனஸில் சேர்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கறி மைனஸ் ரெடி. இதே மாதிரி உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இன்க்ரீடியன்ஸை நீங்கள் வந்து மைனஸில் சேர்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மைனஸ் செஞ்சு முடிச்ச உடனே இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி இது ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 6 to 7 days வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அயோலி, டாட்டர், ரஷ்யன் ட்ரெஸ்ஸிங் அண்ட் தௌசண்ட் ஐலாண்ட் இது 4ல் எது உங்களுடைய ஃபேவரட்டோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.